ஹாய் மக்களே! இன்னைக்கு உலகத்தை உலுக்கக்கூடிய ஒரு சம்பவமா கிட்டத்தட்ட ஒரு மிகப்பெரிய ஒரு இயற்கை ட்ராஜடி நடந்துருச்சு. என்ன மாதிரி அப்படின்னா, கிட்டத்தட்ட 2015 அப்போ இதே நேபாளத்தில மிகப்பெரிய ஒரு பெருவெள்ளம் வந்துச்சு. கிட்டத்தட்ட 5000 பேர் வரைக்கும் இறந்ததா சொன்னாங்க. கிட்டத்தட்ட அதே மாதிரியான ஒரு மிகப்பெரிய ஒரு பெருவெள்ளம் வந்து இன்னைக்கு வந்திருக்கு. கிட்டத்தட்ட 300க்கும் அதிகமான 400க்கும் அதிகமான மக்கள் வந்து காணாம போயிருக்காங்கன்னு சொல்றாங்க. அதே நேரத்தில் உயிரிழப்புகள் இன்னும் கணக்கிட முடியாத அளவுக்குன்னு சொல்லிட்டு இருக்காங்க. எந்த மாதிரி அப்படின்னா, கிட்டத்தட்ட நேபாளம் அப்படிங்கிற நாடு வந்து பனி மலைகளாலும் ஆன்மீக தலங்களாலும் சுற்றி இருக்கக்கூடிய நாடாக இருக்குது. அதனால ஏகப்பட்ட சுற்றுலா பயணிகள் வந்து தினந்தோறும் வரக்கூடிய நாடாகவும் இந்த நேபாளம் இருந்துகிட்டு இருக்கு. இந்த மாதிரி நேபாளத்தில் இன்னைக்கு வந்து கிட்டத்தட்ட மிகப்பெரிய அளவில் ஒரு நிலநடுக்கம் வந்து திபெத் நாடுல பக்கத்தில் இருக்கக்கூடிய திபெத் நாடுல ஏற்பட்டிருக்கு. அதனுடைய தாக்கத்தில் நேபாளத்தில் இருக்கக்கூடிய பனி வந்து இன்னைக்கு வந்து உடஞ்சி விழுந்ததுனால ஆற்றுல மிகப்பெரிய வெள்ளப்பெருக்கு வந்திருக்குன்னு சொல்லிட்டு இன்னைக்கு நேபாள கவர்மெண்ட் வந்து சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரியான இயற்கை சீற்றத்தால் கிட்டத்தட்ட இன்னைக்கு வந்து 400க்கும் அதிகமான பேர் வந்து இறந்துருக்காங்கன்னு சொல்கிறாங்க. இன்னும் நாள்பட தான் எத்தனை பேருக்குன்னு சொல்லி கணக்காக சொல்ல முடியும். கிட்டத்தட்ட நம்ம இந்தியாவில் வந்து அதிகமான பயணிகள் தான் அதிகமாக போயிருக்கான்னு சொல்லி சொல்கிறாங்க. நம்ம தமிழ்நாட்டு பயணிகளும் அதில் இருக்கிறாங்கன்னு சொல்கிறாங்க. நேபாளத்துக்காக ப்ரே பண்ணுவோம். நேபாளம் மீண்டு வர்றதுக்காக இறைவனிடத்தில் ப்ரே பண்ணுவோம். அடுத்தடுத்த வீடியோவுக்கு காத்திருங்க. பாய் பாய்.